அனைவருக்கும் வணக்கம். இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பணம். இந்த வார்த்தை எத்தனை பேரின் கனவுகளை, ஆசைகளை மற்றும் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு கடினமான போராட்டம். அது ஒரு அதிர்ஷ்டம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே சாத்தியமான விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. பணம் என்பது நாம் சிந்திக்கும், உணரும் மற்றும் செயல்படும் விதத்துடன் ஆழமாக தொடர்புடையது. நம்முடைய மனநிலை, அதாவது மைண்ட் செட், தான் நாம் பணத்தை ஈர்ப்போமா அல்லது அதை விரட்டி விடுவோமா என்பதை தீர்மானிக்கிறது. இந்த வீடியோவில் ஒரு காந்தம் போல் பணத்தை ஈர்க்கும் அந்த சூட்சுமங்களை, அதாவது பணக்காரர்களுக்கே உரிய அந்த மைண்ட் செட்டை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் கோட்பாடுகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வழிகள். வீடியோவை கடைசி வரை பார்க்க மறக்காதீர்கள். ஏனென்றால் கடைசியில் ஒரு முக்கியமான போனஸ் டிப் உள்ளது. தவறான நம்பிக்கைகள், த ராங் பிலீஃப்ஸ். நம்மில் பலர் பணத்தைப் பற்றி பல தவறான நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம். பணம் சம்பாதிப்பது கஷ்டம். பணக்காரர்கள் எல்லாம் மோசமானவர்கள். எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்பது போன்ற எண்ணங்கள் நம் ஆழ் மனதில் பதிந்திருக்கின்றன. இந்த எண்ணங்கள் ஒரு கம்பி வேலி போல் செயல்பட்டு பணம் நம்மை நோக்கி வருவதைத் தடுக்கின்றன. முதல் சூட்சுமம். பணத்துடனான உறவை மாற்றுதல். பணத்துடன் உங்கள் உறவை மாற்றுங்கள். முதலில் பணத்தை வெறுமனே ஒரு காகிதமாக பார்க்காதீர்கள். பணம் என்பது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் ஒரு கருவி. உங்கள் வாழ்க்கைக்கு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தரும் ஒரு சக்தி. பணத்தைப் பற்றி பேசும்போது அல்லது சிந்திக்கும்போது அதை ஒரு நண்பனைப் போல், ஒரு துணைவனைப் போல் எண்ணுங்கள். பணம் எனக்கு உதவ எப்போதும் தயாராக உள்ளது. பணம் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வருகிறது என்று நேர்மறையாக பேசுங்கள். உதாரணமாக, ஒரு பில் கட்டும்போது, ஐயோ, இவ்வளவு பணம் செலவாகிறதே என்று நினைக்காமல், இந்த சேவை எனக்கு கிடைத்ததற்கு நன்றி, இதைச் செலுத்தும் அளவுக்கு என்னிடம் பணம் இருக்கிறது என்று நன்றி உணர்வுடன் பணம் செலுத்துங்கள். இந்த சிறிய மாற்றம் உங்கள் பணப்பற்றாக்குறை மைண்ட் செட்டை பணத்தின் மீது நன்றி உணர்வு கொண்ட மைண்ட் செட்டாக மாற்றும். இரண்டாவது சூட்சுமம். நன்றி உணர்வு. உங்கள் கையில் இருக்கும் பணத்திற்கு நன்றி சொல்லுங்கள். பணத்தை ஈர்க்கும் இரண்டாவது சூட்சுமம். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் பணத்திற்கு நன்றி சொல்வது. என்னடா இது, என்கிட்டே பணமே இல்லையே, அப்புறம் எப்படி நன்றி சொல்றது என்று நினைக்காதீர்கள். உங்கள் பர்ஸில் இருக்கும் ₹1 நாணயமாக இருந்தாலும் சரி, வங்கிக் கணக்கில் இருக்கும் சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, அதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்சம் அதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு அளிக்கும். தினமும் ஒரு நிமிடம் உங்கள் பணத்தை எண்ணி அதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த பணம் என் வாழ்க்கையில் இருக்கும் வசதிகளுக்கு நன்றி என்று கூறுங்கள். மூன்றாவது சூட்சுமம். தாராள மனப்பான்மை. தாராள மனப்பான்மையுடன் இருங்கள். கிவ் அண்ட் யூ ஷல் ரிசீவ். பணத்தை ஈர்க்க நீங்கள் பணத்தை கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முரண்பாடாகத் தோன்றலாம், ஆனால் இதுதான் மிக முக்கியமான சூட்சுமம். நீங்கள் பணத்தை செலவழிக்காமல், அதை கொடுக்காமல் வைத்திருந்தால், அது தேங்கி நிற்கும் நீர் போல் ஆகிவிடும். பணத்தை தாராள மனப்பான்மையுடன் கொடுக்கும்போது, அது ஒரு ஆற்றைப் போல் ஓடத் தொடங்குகிறது. நன்கொடை கொடுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், சிறிய பரிசுகள் வாங்குங்கள். பணம் என்னிடம் இருந்து வெளியேறுகிறது என்று நினைக்காமல், நான் கொடுக்கும் இந்த பணம் இன்னும் அதிகமாய் என்னைத் தேடி வரும் என்று நம்புங்கள். இந்தச் செயல் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒரு தாராளமான நபர் என்ற செய்தியை அனுப்புகிறது. நான்காவது சூட்சுமம். பணத்திற்கான தெளிவான இலக்குகள். உங்கள் பணத்திற்கான இலக்குகளை தெளிவாக வரையறுக்கவும். எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று சொல்வது ஒரு தெளிவான இலக்கு அல்ல. நான் அடுத்த 1 வருடத்திற்குள் என் கடன்களை அடைத்துவிட்டு ₹1,00,000 சேமிக்க வேண்டும் என்பது ஒரு தெளிவான இலக்கு.
உங்கள் இலக்கை ஒரு நோட்புக்கில் எழுதுங்கள். எவ்வளவு பணம் வேண்டும், எதற்காக வேண்டும், அதை எப்போது அடைய வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிடுங்கள். தினமும் அந்த இலக்கை பாருங்கள். ஒரு படகிற்கு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பது தெரியாவிட்டால் அது ஓரிடத்தில் சுற்றிக் கொண்டே இருக்கும். அதேபோல் உங்கள் பணத்திற்கான இலக்கு தெளிவில்லாமல் இருந்தால் பணத்தின் ஓட்டம் உங்கள் வாழ்க்கையில் சீரற்று இருக்கும். 5வது சூட்சுமம், பணத்தின் மீது ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குதல். கிரியேட்டிங் பாசிட்டிவ் மணி எனர்ஜி. பணத்தின் மீது நேர்மறை ஆற்றலை உருவாக்குங்கள். பணத்தை பற்றி பேசும்போது எப்போதும் நேர்மறையாக பேசுங்கள். பணம் சம்பாதிப்பது கடினம் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு, எனக்கு பணம் சம்பாதிக்கும் வழிகள் எளிதாக அமைகின்றன என்று சொல்லுங்கள். பணக்காரர்களின் கதைகளைப் படியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பணம் ஒரு நல்ல விஷயம் என்றும், பணம் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தருகிறது என்றும் உங்கள் ஆழ் மனதிற்கு புரிய வையுங்கள். போனஸ் டிப். இப்போது போனஸ் டிப். நீங்கள் பணத்தை ஈர்க்கும் இந்த மைண்ட் செட்டை வளர்க்க தினமும் ஒரு விஷுவலைசேஷன் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் மூடி நீங்கள் பணக்காரர் ஆகிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் விரும்பும் தொகை இருப்பதாகவும், அந்த பணத்தை வைத்து நீங்கள் விரும்புவதை வாங்குவதாகவும் கற்பனை செய்யுங்கள். இந்த கற்பனை உங்கள் மூளையில் பணத்தை பெறுவதற்கான புதிய பாதைகளை உருவாக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த 5 சூட்சுமங்களை நீங்கள் கடைபிடிக்கும்போது பணம் உங்களை நோக்கி ஒரு காந்தம் போல் இழுக்கப்படும். இது ஒரு நீண்ட பயணம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.